ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி ஐட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிம்பிளான சட்னி தான். நம்ம சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பசிக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கோம் இல்லையா? மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கும். சரி, எந்திரிச்சு போய் ஏதோ ஒரு சட்னி பண்ணணும். அதுக்கு ஈஸியான சிம்பிளான சட்னி தாங்க இது. டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுத்து பாருங்கள், குட்டீஸ் கூட சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 3 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஹோட்டல்லாம் போனோம்னா இந்த சிவப்பு சட்னி கொடுப்பாங்க பார்த்தீங்களா? ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். அது மாதிரி இதுவும் இந்த சட்னி இருந்தால் போதும், உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த தக்காளி, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து அந்த வெங்காயத்தோட ஒரு மாதிரி காரம் அதெல்லாம் சேர்ந்து பூண்டோட ஸ்மெல்லோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான். நீங்கள் தோசை போடுறதுக்குள்ள இந்த சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்லா தலை பகுதி இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயே 2-3 வெரைட்டி பண்ணலாங்க. இது நல்லா தாளிச்சிட்டு நீங்கள் வதக்கிட்டு கூட அரைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை இது மாதிரி பச்சையாக அரைச்சி கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பச்சையாக அரைச்சிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம், அந்த டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி அரைச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்புலாம் தாளிக்கிறோம் இல்லையா, தாளித்து நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெரைட்டிங்க, ஒரே வெங்காயம் தக்காளி பூண்டு வச்சு நிறைய வெரைட்டி சட்னி பண்ணலாம். இதில் வந்து மிளகா, காரத்துக்கு வரமிளகா, காஷ்மீரி சில்லி எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அது கொதிக்க வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடுகு உளுத்தம்பருப்பு கடாயில் தாளிச்சிட்டு குழம்பு பொடி இருக்கு இல்லையா, அதுதாங்க சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இதில் வெறும் வெங்காயம், பூண்டு, தக்காளி மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கிறேன், வேறு எதுவுமே சேர்க்கல. காரத்துக்கெலாம் வரமிளகாவோ பச்சை மிளகாவோ எதுவுமே சேர்க்கல. நீங்கள் வரமிளகாவும் சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து பச்சை மிளகா தான் இருக்குன்னா பச்சை மிளகா கூட சேர்த்து அரைச்சி பாருங்கள். அந்த ஒரு மாதிரி அந்த பச்சை மிளகா வாசனையில் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் வரமிளகா சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து குழம்பு பொடி இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருத்து போயிடும், கருப்பாயிடும் குழம்போட இந்த இது பொடி, மிளகா பொடி. சும்மா ஒரு செகண்ட் ஜஸ்ட் அப்படி பரட்டி விட்டுட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இட்லிக்குன்னா கொஞ்சம் திக்காக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், தோசைக்குன்னா கொஞ்சம் தளர தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்குமா இருக்கும் இல்லையா சட்னி. அதனால் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன், மிக்சியில் இருந்தது சேர்த்து. இது பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா. அது கொதித்து வரும்போது அதோட கலரை பாருங்கள். இந்த ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களாங்க, ரெட்டாக ஒரு மாதிரி ஒரு கலரு சூப்பராக இருக்கும். ஆனால் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா குழம்பு தூள் தானே போட்டிருக்கோம். அதில் மிளகா தனியாலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால காரம் ரொம்பவும் இருக்காது. ஆனால் கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடும். இது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நான் கொஞ்சம் தண்ணி தானே சேர்த்துருந்தேன், இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசை இட்லிக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். இதை விட கோதுமை தோசைக்கெலாம் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த சட்னி அரைச்சி கொதிக்க வச்சுருக்கிறதுனால கெட்டும் போகாது. நீங்கள் ஒரு 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இது கூட வேறு எதுவுமே வேண்டாங்க, இந்த தோசைக்கு இந்த சட்னியும் செம்மையாக இருக்கும். 2-3 தோசை சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே சட்னியில் நிறைய ஐட்டம்ஸ் சேர்த்து சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, இதுக்கு பதிலாக பச்சை மிளகா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி செஞ்சு பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.